பிரைஸ் த லார்ட். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கபிரியேல் தூதர் மரியாளிடத்தில் வந்து சொல்கிறாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. மரியாள் அதற்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஆகும், நான் கணவனை அறியேனே என்று சொல்லி மரியாள் சொல்கிறான். அதற்கு கபிரியேல் தூதர் சொல்கிற பதில்தான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிற வசனத்தை நம்ம எப்போவாவது தியானிச்சிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் முடியாத ஒரு காரியம் நடக்கும்போது, நம்முடைய பலத்திற்கு மீறி, நம்முடைய வருமானத்திற்கு மீறி, நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு மீறி ஒரு காரியம் நமக்கு வரும்போது, நாம் சோர்ந்து போகாமல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த எண்ணத்திற்குள் நாம் வருகிறோமா? இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானித்தோமானால், நம்ம தேவனால் வாழ்க்கையில் வருகிற எல்லா நேரங்களிலும் சோர்ந்து போகாதபடி, புலம்பாதபடி, வேதனை அடையாதபடி, பலவீனமடையாதபடி, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம், பேசுவோம். அதை நம்ம அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம். ஆனால் நம்ம அந்த காரியங்களை நம்ம நினைக்கிறதில்ல. பாருங்கள், தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கும்போது, அதை நினைக்கும் போது பாருங்கன்னா, உண்மையாகவே நம்ம யோசித்து பார்த்தா தேவனால் கூடாதது ஏதாவது உண்டா? தேவனால் கூடாத காரியம் ஏதாவது இந்த பூமியில் உண்டா? பூமியை உருவாக்குவதும் அவர்தான், பூமியை அழிக்கிறதும் அவர்தான். சூரியனை சந்திரனை உண்டாக்குனது அவர்தான், சூரியனை சந்திரனை விழப்பண்ணுகிறதும் அவர்தான். கடலை உருவாக்குனவர் அவர்தான். கடலை பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வரும்போது கடலை திறந்து கொடுக்கிறவன் அவர்தான். எகிப்தில் வரும்போது கடலை மூடுகிறவன் அவர்தான். மரித்து போன லாசருக்கு உயிர் கொடுக்கிறவர் அவர்தான். மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்க வல்லமை உள்ளவர் அவர்தான். பரிசுத்த ஆவை நிழலிடும் போது ஒரு கருவை உருவாக்க செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்தான். பாருங்க, செத்துப்போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். 100 வயதிலும் கிழவனாகி ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலும் குழந்தையை கொடுக்கிற அதிகாரம் உள்ள தேவன் அவர். தூதர்கள் உண்கிற மன்னாவை ஜனங்களுக்கு கொடுக்கிறவர் அவர். கடலிலிருந்து காடையை வரவழைத்து ஜனங்களுக்கு போஷிக்கிற தேவன். பாருங்க, அந்த ஜனங்கள் இறைச்சி வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது மோசே சொல்கிறார், இவர்களுக்கு நான் இறைச்சி எப்படி கொடுப்பேன்? இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் நாங்கள் கொன்று கொடுத்தாலும் இவர்களுக்கு போதாதே என்று சொல்லி தன் பலத்தை மோசே பேசும்போது தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய கை குறுகிற்றோ? கர்த்தருடைய கை இதை செய்யாதோ? கர்த்தரால் முடியாதோ? அவரால் கூடாதது ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், தகப்பனாய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும். மழையை உண்டாக்குறவர்தான், மழையை நிறுத்துகிறவரும் அவர்தான். இயற்கை உண்டாக்குற அவர்தான். இயற்கையினாலே உலகத்தை அழிப்பது அவர்தான். இல்லாதவைகளை இருக்கிறவர் அழைக்கிற தேவன் அவர்தான். நோயை, இந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், அற்புதம் கொடுக்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 0% தான். நம்மளால் யாராலும் நம்ம சொல்ல முடியுமா, இந்த காரியத்தை தேவனால் செய்ய முடியாது, இந்த காரியம் அவரால் கூடாது என்று சொல்ல முடியுமா? ஒரு மனிதனாலும் அதை சொல்ல முடியாது. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள், அவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்கள், மனிதனாய் வந்து இந்த மனிதகுலத்துக்காக அவர் செய்து போன காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் சோர்ந்து போகிறோம். ஐயோ, வீடை கட்டிவிட்டோமே, இந்த வீடை எப்படி நம்ம முடிக்க முடியும்? இதற்கு நம்ம என்ன செய்வோம்? சொந்தங்கள் நமக்கு இல்லையே,
தருவார் யாரும் இல்லையே, நம்மளை தேற்றுவார் யாரும் இல்லையே, நம்முடைய வாழ்க்கையை அரவணைப்பார் யாரும் இல்லையே, உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் நினைத்து அந்த வார்த்தையினாலே கலங்கி அதனாலே ஏக்கமுற்று அதனாலே பலவீனப்பட்டு நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு போகிறது. வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போக செய்கிறது. ஒரு நிமிஷம் அப்படிப்பட்ட நேரங்களில் தவிக்கிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இதை நம்மளால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா பக்கம் நெருக்கடி, தப்பித்து கொள்ள வழியே இல்லை என்று சொல்லி அந்த நேரம் நம்மளை சோர்ந்து போக வைக்கிற அந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் பேச வேண்டிய ஒரு காரியம், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பேசணும். பாருங்கள், அந்த வல்லமை உள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்யும். விசுவாசம் உள்ள வார்த்தையினாலே நாம் இளைப்பாறுதல் அடையலாம். இளைப்பாறுதல் அடையும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை உண்டாகும். பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஒரு வீடு கட்டணும், வீடு கட்டுவதற்கு நம்ம ஒரு 30 லட்ச ரூபா பிளான் போட்டால் அது 60 லட்ச ரூபா வந்து நிற்கிறது. ஐயோ, இது நம்ம எப்படி கட்ட முடியும், நம்ம என்ன பண்ண முடியும், சுற்றி இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஒன்றும் நமக்கு உதவாதே, நமக்கு பிரயோஜனம் இல்லையே, நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லும்போது சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் சில நேரத்தில் நினச்சிருக்கிறேன், இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் செங்கடலில் நடத்தி சென்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு கடல் இருந்தது, அந்த கடலை பிளந்து ஜனங்களை நடத்தி சென்றார். கானா ஊரில் தொட்டி இருந்தது, தண்ணீர் இருந்தது, தண்ணீரை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அப்போ இவைகள்லாம் இருந்ததுனால கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் அவங்களுக்கு செய்து கொடுத்தார். நமக்கு இந்த கடன்களிலிருந்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நமக்கு வழி இல்லையே, நமக்கு இப்படிப்பட்ட கடலோ கற்சாடிகளோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லையே, அப்போ எப்படி தேவன் நமக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி யோசிக்கும் போது ஆவியானவர் ஒரு விஷயம் சொன்னார். நமக்காக அவர் உருவாக்குகிற தேவன் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் தேவன் நம்மளோடு கூட பேசினார். ஒரு விசை அநேகர் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யோசிக்கும் போது எதை கொண்டு தேவன் நமக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நினைக்கும் போது ஆவியானுடைய வார்த்தை என்ன சொல்லியது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக இழைக்கிற தேவன் அப்படின்னு சொன்னால், இப்போ உனக்கு ஒரு கடல் தேவையா, உனக்காக ஒரு கடலை உருவாக்குகிற தேவன். உனக்கு எது தேவையோ அது இந்த பூமியில் இல்லாதிருந்தாலும் அதை உனக்காக உருவாக்குகிற தேவன். அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக இழைக்கிற தேவன் என்று சொல்ல பார்க்கிறோம். தேவன் சொல்கிறார், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொன்ன வார்த்தை சொல்கிறது, அவர் மாமிசமான யாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பாருங்கள், அப்போ இந்த நாடி சூழ்நிலைகளில் இந்த காலங்களில் நம்ம நினைக்க வேண்டிய காரியம், அநேக குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். நம்மளால் இப்படிப்பட்ட காரியங்களில் எழும்பி நிற்க முடியவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்கிறபடி நம் தேவன் மேலே விசுவாசமும் அவர் மேலே அன்பும் அவர் நம்முடைய தகப்பன் என்கிற உணர்வும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை நேசிக்கிறவர், நம்மளை அன்பு செலுத்துகிறவர். நீ கேட்குங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். அவர் சொல்கிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது நல்ல தகப்பனாகிய நான் அதற்கு மேலாய் செய்யாதிருப்பேனோ என்று சொல்கிறார். நம்மளை தத்தளிக்க விடுகிற தேவன் அல்ல, நம்மளை ஏமாற்றுகிற தேவன் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் எத்தனை நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் தியானிங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறதே, நிச்சயமாகவே அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா? அப்படி ஒரு காரியம் உண்டா? நான் இந்த காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனே, இது தேவனால் எனக்கு செய்வாரா? அவரால் இது முடியுமா? அவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை
செய்யும். தேவ பிள்ளைகளாகிய நாம் வார்த்தையிலே உறுதியாய் ஊன்ற கட்டுவோம். தேவ வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம். நம் தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்காக நாம் கலங்கி நிற்கிறோம். எந்த தேவைக்காக நாம் புலம்பி நிற்கிறோம்? எதை நினைத்து நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம்? எதை நினைத்து நாம் சோர்ந்து போயிருக்கிறோம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, அப்படிப்பட்ட நல்ல தகப்பனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறபடி தெய்வ பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகாதபடி, கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதபடி, அவர் அன்பை நாம் மறந்து விடாதபடி, அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், அவரை நம்ம நோக்கி பார்த்தப்பா என்று சொல்லி அழைத்து, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா, 0%, அவரால் கூடாது எதுவுமே கிடையாது, எதுவுமே. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சமுத்திரத்திலும் எந்த இடத்துல நீங்கள் போனாலும் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நல்ல உறுதி உள்ள மனப்பான்மையோடு நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை அற்புதமாக அதை நடத்தி தருவார், அதை செய்து காட்டுவார். நாம் அதை அனுபவித்து நாம் வாழ்வோம். என்றென்றும் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.